லோகி கிட்டயுமே அந்த விஷயம் இருக்கும். ஒரு விஷயம் பண்ண போறோம், அதுக்கான சாத்தியக்கூறு என்னென்ன அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப லாரி எடுத்துட்டு அவன் போயிட்டு இருக்கான். அவனுக்கு என்னெல்லாம் தடை கொடுக்க முடியும் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த லொகேஷன் அந்த இடங்கள் அது ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா நீங்க இந்த பிஜிஎம் பத்தி சொன்னதுனால நான் இந்த டீடைல் சொல்றேன். என்ன அப்படின்னா, நான் வந்து சாம் சிஎஸ் சார் வந்து இன்டர்வியூ எடுத்தேன் ஒரு வாட்டி. அதுல வந்து அவர் சொன்ன விஷயம் அது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணல, எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அந்த கைதிக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்கும்ல, அதாவது அவனோட இன்டர்வியூ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டடன் அப்படிதான் ஆரம்பிக்கும். அது ஆக்சுவலா வந்து ஜெயில் கம்பி சைஸ்லயே கம்பி வச்சு அதுல ஒன்னொன்னா தட்டி அதை எடுத்து அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணது அந்த பிஜிஎம். சோ அவர் அதுக்கு பின்னாடி அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, சொல்ல வர அது ஒரு மாதிரி எனக்கு சொல்ல முடியும் இல்ல, அது ஆக்சுவலா அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, ராத்திரி டைம் ஜெயில இருக்கும் பொழுது வார்டன்லாம் வந்து இந்த கம்பு வச்சுட்டே தட்டிட்டே போயிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் அதை கேட்டு நிறைய பேருக்கு தூக்கம் எல்லாம் போயிருக்கும், நிம்மதி எல்லாம் போயிருக்கும். அது ஒரு மாதிரி ட்ராமா பிஜிஎம் வச்சா அப்படி இருக்கும். அது ஒரு ட்ராமேட்டிக்கான சவுண்ட். ஸோ அந்த சவுண்டை எடுத்து அதை ப்ரோக்ராம் பண்ணி அதில் உருவானது அந்த பிஜிஎம். இதை அவர் சொன்னார் சாம் சிஎஸ் வந்து. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த வேலை பண்ணுறது ஒரு கலைனா வேலை வாங்குறது ஒன்று இருக்குல்ல. இந்த சிச்சுவேஷனை சொல்லி இதை கன்வே பண்ணி இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி அப்போ லோக்கியுடைய எவ்வளோ டெப்த்தாக அவர் சொல்லியிருப்பாருன்றதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா. கண்டிப்பாக.